முன்னாடி ஒரு 3 விஷயம் நம்ம பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? பூமியில சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவைகளில் ஒன்று என்னது? எறும்பை குறித்து நம்ம தியானிச்சோம். 2வது குழிமுயல், அதை குறித்து தியானிச்சோம். 3வது பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி தியானித்தோம். இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம், அதுல இருக்கிற 4வது விஷயம், தன் கைகளினால். 28 வாசிக்கலாம். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. குட்டி சின்ன ஒரு ஜீவன் எறும்பு, அது சுறுசுறுப்பா இருக்குது. முயல், பலனிழந்த முயல், அது கண்மலையிலே போய் தன்னை பாதுகாக்கிறது. அடுத்து வெட்டுக்கிளி, தலைவன் இல்லாதிருந்தும் அது புறப்படுகிறது. பிசாசனுடைய விளைச்சல்களை அழிக்கிறதற்கு அடையாளமாய் கூட்டமாய் போய் பிசாசனுடைய விளைச்சல்களை நாம் அழிக்க வேண்டும். தலைவர் இல்லாதிருந்தும் அது செய்கிறது. நமக்கு ஒரு தலைவர் இயேசு இருக்கிறார், நாம் அதை அதிகமாய் செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். செய்தி கேட்காதவர்கள் இணையதளத்தில், நம்முடைய யூடியூப் சேனலில் அது இருக்கும், தொடர் செய்திகள் இருக்கும். நிறைய செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவா? தன் கைகளினால். அதுல 4வது ஒரு உயிரினம் சிலந்தி. அந்த சின்ன சிலந்தி பூச்சி, ஸ்பைடர், அது போய் ராஜாவினுடைய அரண்மனையிலே போய் யாருடைய உதவினால் அல்ல, தன் கைகளினாலே அது கட்டி கொள்ளுகிறதா. அதுட்ட இருந்து நீங்க அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அதை பார்க்க சொல்றாரு. பாருங்க, சிலந்த பூச்சியை நீ கண்ணோக்கி பார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரா? அல்லேலூயா. இந்த சிலந்த பூச்சியை குறித்து முதலாவது உங்களுக்கு ஒரு சில அறிவியல் ரீதியாய் சில விஷயத்தை, அதனுடைய ஃபேக்ட் உங்கள்கிட்ட சொல்லி நான் செய்தியை ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். இது தங்குவதற்காகவும் இறைக்காகவும் இது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய சிலந்தி என்ன பண்ணுது? அந்த வலைய கெட்டுது. எதுக்கு? அதுல தான் ஸ்டே பண்ணும். அடுத்து இறையை அது பட்சிப்பதற்காக, பிடிப்பதற்காக அது ஒரு கூடை கட்டி வைக்கிறது. இந்த ஒரு பெரிய அனுபவம் நிறைந்த ஒரு சிலந்திலே கொஞ்சம் அனுபவம் நிறைஞ்சது. கிட்டத்தட்ட 15 to 30 நிமிஷத்துக்குள்ள தன்னுடைய கூட்டம் என்ன பண்ணிடும்? அந்த சிலந்தி வலைய வேகமா கட்டிடும். பெரிய வலை பெருசா கட்டணும் அப்படின்னா, ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு கேப் இருக்குது. பெருசா கட்டணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் என்ன பண்ணுமா? ஆக்குமா. பொதுவாக நைட்டு நேரத்தில் இது என்ன பண்ணுது? அந்த வலைகளை இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நமக்கு எதுக்கு? சிலந்தியை பாருன்னு தான் சொல்லுவார். நம்ம தான் அதை என்ன பண்ணணும்? பார்க்கணும். பார்த்து அதிலிருந்து ஆவிக்குரிய அர்த்தத்தை என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். உங்களுக்கு நான் இப்போ சொன்னதுல இருந்து உங்களுக்கு இணை வசனத்தை எல்லாம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதில் என்னென்னலாம் இது செஞ்சிச்சோ இதுக்கு வசனமும் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்குள்ள உள்ள நிறைய கருத்துகள் இருக்கும். அதை நம்ம ஆராயும் பொழுது, வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உள்ள இருந்து நமக்கு அதை புரிய வைப்பார். அப்ப என்ன பண்ணுது? 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு பெரிய இதை கட்டிடுது. நைட்டு தான் அதை என்ன பண்ணுதான்? கட்டுது. சரி, சப்போஸ் அதுல ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு, பழுதடைஞ்சிருச்சு, யாராவது குலைச்சு விட்டு போயிட்டாங்க, இல்லை காத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே அது என்ன பண்ணிடுமா? ரிப்பேர் பண்ணிடும். நம்ம இந்த வலைக்கு மடிக்கெல்லாம் அந்த கேப்பை ரிப்பேர் பண்ற மாதிரி அது உடனே என்ன பண்ணிக்கிறோம்? ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இது எப்படி இந்த வலையை பின்னுகிறது அப்படின்னா, இது அடி வயிற்றுல ஒரு திரவம் இருக்கும், லிக்யூடா தான் இருக்கும். அது வெளியில வந்த உடனே, காத்து பட்ட உடனே அது திடப்பொருளாய், சாலிடா மாறிடும். திடப்பொருளாய், தண்ணியா இருந்தது கட்டியா மாறி. இது பார்க்க நமக்கு சின்னதா இருக்கு, ஆனா ஆராய்ச்சி பண்ணும்போது இரும்பை விட 4 மடங்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதான். நமக்கு பார்க்கும்போது சின்னதா அப்படி தெரியுது. அதை நசுக்கிறோம், ஆனா நசுக்குனது எங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதை ஆராய்ச்சி செய்யும் போது அதனுடைய அளவுக்கு அது இரும்பை விட 4 மடங்கு அதிகம். அதை எடுத்து செயற்கை முறையில் அதனுடைய சிலந்தியினுடைய வலைகளை எல்லாம் எடுத்து புல்லட் ப்ரூஃப், குண்டு துளைக்காத ட்ரெஸ்ஸு செய்கிறாங்களா, நூல் செய்கிறாங்களா, நிறைய விஷயங்கள் அதில் செய்யப்படுகிறது. அப்போ இப்படிலாம் அது பண்ணுது. இப்போ அடி வயிற்றிலிருந்து ஒரு திரவத்தை அது வெளியே கொண்டு வருகிறது. வெளியே வந்தவுடனே அது என்னவாது? அப்படியே காற்றுல பட்டவுடனே
கட்டியாக மாறிடுது. அதை வச்சு அந்த வலைகளை பண்ணி, அந்த வலையோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் தோற்று போயிடுவாங்க. நம்ம எப்படி பீம் கட்டிட்டு எடைச்சோறு கட்டுறோமோ அப்படி இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்கும், சுற்றி இப்படி இருக்கும். இந்த குறுக்க உள்ளது ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுமா, ஸ்ட்ராங்காக இருக்குமா அந்த அதோட இது. இடையில இருக்கிறது கொஞ்சம் மெல்லிசாவும் இருக்குமா, கொஞ்சம் அந்த ஒற்ற தன்மையும் அதில் இருக்குமா. ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக போட்டால் பூச்சிகள் அதில் படும்போது அதில் பட்டு குதிச்சு வெளியில் ஊந்துருமா. அதனால கொஞ்சம் அமுங்கி கொடுக்குற மாதிரி ஒட்டுற மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ராங்காகவும், எடை வலைகளை இப்படி பின்னதில்ல அது கொஞ்சம் மெல்லிசாவும் ஒற்ற தன்மையிலையும் அது எடுத்துக்கிறோம். இன்னொன்று, உணவுக்காக அது எங்கேயும் போகாது, ராஜா மாதிரி நடுவில் உட்காந்துக்கிறோம். உணவு தானாக என்ன பண்ணுவோம், மாட்டும் கண்ணு தெரியாது இதுக்கு அவ்வளவா. அது இந்த அதிர்வை வைத்து கண்டுபிடிச்சி குடுகுடுன்னு போய் எங்கே அதிர்வு இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த பூச்சி என்ன பண்ணிடும், சாப்பிடும். இதான் சிலந்தின் இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் விஷயம், நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிலந்தியை கவனித்து பார், இது எங்க கூடு கட்டுது, அரசருடைய மாளிகை. அரசருடைய மாளிகைக்கு சாதாரணமாக யாரும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எஸ்தர் என்கிற ஒரு ராஜாத்தி, நான் இப்போ பிரசங்கத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். எஸ்தர் என்கிற ஒரு ராஜாத்தி, ராஜ அரண்மனை. எழுதுறவங்க எழுதிக்கிறங்க, 3 பாயிண்டா நம்ம பிரிக்கலாம். இதான் முதலாவது, இது ராஜ அரண்மனைக்குள் கூடு கட்டுகிறது. முதலாவது ராஜ அரண்மனை அப்படின்னா என்ன, பெரிய பெரிய அரண்மனைக்குள்ள இது ஈஸியா போய் சிலந்தி கூடு கட்டிடுச்சு. எஸ்தர் என்கிற ஒரு பெண்மணி, ஒரு ராஜஸ்திரீ இருந்தால், அந்த ராஜா இருக்கிறான். அந்த ராஜாட்ட போய் ஒரு விஷயத்தை இப்ப பேசணும். தன்னுடைய இனம் அழிக்கப்பட போகிறது. அழிக்கப்பட போகும்போது இவர் ராணியா செலக்ட் ஆக்கப்பட்டால், ஆனால் ராஜா ராஜ சமூகத்தில் இருக்கும் பொழுது, அதாவது அரண்மனையில சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது, ராஜா வீடுன்னு ஒன்று இருக்கும், அரண்மனைன்னு ஒன்று இருக்கும், ஆபீஸ் தங்குற இடம் மாதிரி. இவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ளே ராணி நுழைவதற்காக ஒரு அவசர நிலைமை. நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போனால் நமக்கு டைம் இல்லை. அப்போ இந்த ராணி போய் சந்திக்கணும். மனைவி, ராஜாவுடைய மனைவி ராணி, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, ராஜா மனைவி ராணி. உள்ளே போகணும். 3 நாள் என்ன பண்ணுறா, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி, அவர் உள்ளே வந்த உடனே இப்படி கையில் ஒரு செங்கோல் வச்சிருப்பார், அப்படி நீட்டுவார். நீட்டுனா உள்ளே வரலாம். அவர் நீட்டில் டென்ஷன் ஆகிட்டார்னா ராணியாக இருந்தாலும் அவ்வளோதான், கொல்ல சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு ராஜ வேலையில் இருக்காராம். யாரை கேட்டு நீ உள்ளே வந்த அப்படின்னு. அப்போ உள்ளே வந்த உடனே அப்படி கோலை நீட்டுறா, இவ உள்ளே போகிறா. ராஜஸ்திரியை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ குறிப்பிட்ட பிரச்சனையை சொல்லுகிறார். நல்லா கவனிக்க, ஒரு ராணி நுழைய முடியாத ஒரு இடம்தான் ராஜ. லேலூயா. சீக்கிரத்தில் யாரும் உள்ளே நுழைய முடியாது. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவங்க எல்லாரும் இருந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு சீக்ரெட் ரூமுக்கு நீங்கள் போக முடியுமா? போக முடியாது. முதலமைச்சருக்கு இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. மனைவியே போக முடியாத நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல ஒரு குட்டி பூச்சி உள்ள போயிருச்சு, அதோடைய ஞானத்தை பார். அந்த அரண்மனை என்ன? அந்த அரண்மனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கட்டி வைத்து கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவனும் நுழைய முடியாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, ஈஸியா யாரும் மேல போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ ஒரு டஃப்பான இடம், நீ இந்த பூச்சி ஆனா நீ பார், இது ஈஸியா என்ன பண்ணிடுச்சு உள்ள நுழைஞ்சிச்சு. பரலோகத்துக்கு எல்லாரும் போக முடியாது. பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, நீ ஞானத்தை கற்றுக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய், உன் பாவத்தை அவர்தான் மன்னித்து விட்டார், அவர்தான் உன்னுடைய மெய்யான தெய்வம், இனி அவருக்காக வாழ்வேன் உன் இருதயத்தை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நீயும் அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே நுழைவாய். கரங்களை வைத்து அலையிலையா சொல்லுங்களேன். லேலுயா. இந்த அரண்மனைக்குள்ளே குட்டி பூச்சி உள்ள போய் செலந்தி போட்டுருச்சான், வலையை கட்டிடுச்சான். ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உனக்காக ஒரு அரண்மனையை நான் பரலோகத்தில் கட்டி வைத்திருக்கிறேன். நீனும் என்ன பண்ணணும், உள்ள வரணும், நீனும் அங்க தங்கணும், நீ எங்க வாசம் பண்ணணும், நீ என்னோட இருக்கணும். அந்த பூச்சியை பார், யார் அனுமதி கொடுத்தது?
யார் அதை உள்ளே ஏற்றுக்கொண்டது? அந்த பூச்சிக்கு தெரியுது, ராஜ அரண்மனைக்கு போனால் எனக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு, எனக்கு எல்லா பத்திரமும் உண்டு, நான் போய் அந்த இடத்துல இருப்பேன்னு அது போச்சு. நம்மளை பார்த்து கேட்கிறார், மனுஷனே உனக்கு இந்த அறிவு இருக்கிறதா? உனக்காக நான் ஒரு அரண்மனையை கட்டி வைத்திருக்கிறேன், அதுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. தேவன் பரலோகத்தில் மேன்மையான அரண்மனைகளை, வீடுகளை உங்களுக்காக கட்டி வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, சிலந்திக்கு இருக்கிற ஞானம் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டது. என் மகளே, மகனே, என் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக ஒரு அரண்மனையை நான் கட்டி வைத்திருக்கிறேன். நீ எப்பொழுது நுழைய போகிறாய்? நீ எப்பொழுது வரப்போகிறாய்? நீ வருவதற்காக என்ன தயார் நிலையில் இருக்கிறாய்? சிலந்தியினுடைய கவனத்தை பார், அது எப்படி இருக்கு. அல்லேலூயா. ஒரு அரண்மனைனா எப்படி இருக்கும்? ஆண்டவராகிய தேவன், நம்முடைய தேவன் ஒருவரே மெய்யான தேவன். யாருக்கா சந்தேகம் இருக்கா? அவர் ஒருவரே மெய்யானது. அவர் ஞானத்துல ஒரு அரண்மனையை கட்டினார் பூமியில் இருக்கும்போது. எத்தனையோ அரண்மனைகள் இருக்கிறது. போரேஸ் மன்னன் இங்கே இந்தியாவில் கட்டினா, தாஜ்மஹாலை கட்டினாங்க. இதெல்லாம் கால் தூசிக்கு வராது. சாலமோன் கட்டின அரண்மனை, சாலமோன் கட்டின தேவாலயம். ஏனென்றால் அது தேவனே கொடுத்த ஞானம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அரண்மனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அரண்மனையை நமக்காக கட்டி பரலோகத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் பூமியில ஒரு சாம்பிள் அரண்மனையை, ஒரு ஆலயத்தை கட்டினார். சாம்பிள். ஒரு ஊறுகாய் பாட்டில் ஒரு ஸ்பூனை கொடுப்பான், சாப்பிட்டு பாருங்கன்னு. ஒரு சர்ஃப் எக்ஸல்ல ஒரு சின்ன ஸ்பூனை, ஒரு அந்த ஆளான் இருக்குல்ல, அதை கொடுத்து துவைச்சு பாருங்க சொல்லுவான். பின்னாடி இவ்வளோ பெரிய கேன் இருக்கும். அது மாதிரி பரலோகத்தில் பெரிய பெரிய வீடுகளும் அரண்மனைகளும் பரலோக ராஜ்யத்தை கட்டி வச்சுட்டு, ஒரு துளி அந்த மாடலை சாலமோன் என்கிற ஞானிக்கு கொடுத்தார். அவன் கட்டி முடிச்சான். உலகத்திலேயே டாப் அரண்மனையும் உலகத்திலே யாரும் கட்ட முடியாத கோயிலும் ஒருவன் கட்டினான் என்றால் அது சாலமோன். இன்னைக்கு மட்டும் 1,00,000 கோடி மதிப்புக்கு அவன் கட்டினான். நீங்க நாளாகம புஸ்தகம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் வச்ச தூணு, அதுக்கு மேல உள்ள தங்கம், அதெல்லாம் பிரம்மாண்டம். அதெல்லாம் ஆண்டவரே அவனுக்கு சொல்லி கொடுத்தார். யார் சொல்லி கொடுத்தா? தேவனே சொல்லி கொடுத்தார். இப்ப சொல்லி கொடுத்து கட்டி முடிச்சாச்சு. அரண்மனைனா என்னங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டி முடிச்சாச்சு, பிரபலம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு அரண்மனை இருக்கான், இப்படி ஒரு அரண்மனை இருக்கான், இப்படி ஒரு அரண்மனை இருக்கான்னு சொன்ன உடனே, இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட் இல்லை. அமெரிக்காவில் நடக்கிற நமக்கு தெரியும், உலகத்தில் எங்க நடந்தாலும் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனா அன்னைக்கு இருந்த அரண்மனையுடைய மேன்மை, தென் தேசத்து ராஜஸ்திரி, கிட்டத்தட்ட தென் தேசம்னா இஸ்ரேலுக்கு தென் தேசம் சொல்லும் போது நம்முடைய இந்தியா, ஸ்ரீலங்கா இது கீழே இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்திய அரசியாக இருக்கலாம் அல்லது தமிழக அரசியாக இருக்கலாம் என்ற ஒரு பேச்சு வருகிறது. இவ இங்கிருந்து கேள்விப்பட்டு எருசலேமுக்கு இங்கிருந்து போறா. போய் எதை பார்க்க போறா? அரண்மனை. யார் கட்டின அரண்மனை? சாலமோனுக்கு கொடுத்தது யார் கொடுத்த ஞானம்? அவர் தான் உங்களுக்காக ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு, அரண்மனை கட்டிக்கிட்டு. அந்த அரண்மனைக்குள்ள உள்ள வந்துறியா? உள்ள வந்திருப்பா. சிலந்தி போயிருச்சு, சேவகனையும் கடந்து போயிருச்சு, செங்கோலை நீட்டவும் எவனும் இல்லை. உள்ள பொத்துக்கிட்டு உள்ள போய் ஒரு நைட்டில் ஒரு வீடை கட்டி அங்கே தங்கிருச்சே. உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னுடைய ஒரு துளி ஞானத்தால் கட்டப்பட்டது உலகத்துக்கே பிரம்மாண்டமாய் மாறியது. எங்கிருந்து வர்றா? இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? எத்தனை 1000 கிலோமீட்டர் தெரியுமா? கப்பல்ல எப்படியோ, ஃப்ளைட் இல்லை, எப்படியோ அவ புகுந்து போயிட்டா. போய் இப்போ அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டா. நுழைஞ்ச உடனே எடுத்து காண்பிக்க எனக்கு வசனம் இல்லை. உள்ள போனவுடனே திகைச்சிட்டா. ஒரு பிச்சைக்காரன் போய் பார்த்தா திகைக்கலாம், ராணி போய் ஏன்யா திகைக்கணும்? ராணி நினைச்சிருப்பா, நம்ம ஊர்ல உள்ளதுலாம் அரண்மனையா, நம்ம கட்டியிருக்கோம் அது அரண்மனையா, எவன்டா அந்த கொத்தனார், அவனை புடிடா, இதாண்டா அரண்மனை. உள்ள போறா. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட இன்ஜினியரிங், அந்த பில்டிங்கோட மெத்தட், உள்ள போறா. பிரம்மாண்டம். கால் எடுத்து வைக்கிறா, பிரம்மாண்டம். உள்ள போறா. தூண்கள் பிரம்மாண்டம், தூண்களில் இருக்கிற டிசைன் பிரம்மாண்டம். உள்ள போர்ச்சவே நிற்கிறான். அவன் ட்ரெஸ்ஸில் பிரம்மாண்டம். அவன் ட்ரெஸ்ஸில் பண்ணியிருக்க எம்ப்ராய்டு ஒர்க், இன்னைக்கு என்ன எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணுறாங்க, அன்னைக்கு பண்ணாம பாருங்க. கோல்டில் ஸ்க்ரீன் எல்லாம் தகச்சு வாயை பொழந்து வாயை மூடலை. அப்படியே உள்ள போனா.
உள்ள போனா ஃபுட் வெரைட்டிஸ், சாப்பாடு வைக்கிறான். கேட்டா சொல்றான், இந்தியர்கள் தான் சமையலிலே தேறினவர்கள் தமிழர்கள். அங்க போய் வாயை பொளந்து இவன் என்னடா வச்சிருக்கான், வெரைட்டி 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 வெரைட்டி. பிளேட்டை பார்த்தா வெரைட்டி, பில்டிங்கை பார்த்தா வெரைட்டி, ட்ரெஸ்ஸை பார்த்தா வெரைட்டி, அங்கிட்டு மியூசிக் பார்த்தா வெரைட்டி. ராஜாவே பார்க்கல, இடத்த பார்த்து திகச்சுட்டான். உள்ள போனா அதை விட ஞானமா இவன் உட்கார்ந்துருக்கான். மண்டை பெருத்து ஞானம். பிசிக்ஸ் கேட்டா சொல்றான், மேக்ஸ் கேட்டா சொல்றான், விடுகதை கேட்டா சொல்றான், கவிதை கேட்டா சொல்றான், பிச்சு உதறான். வாயை பொழந்துட்டு அப்படியே உட்கார்ந்து, ராஜாவே உண்மை பற்றி கேள்விப்பட்டது, நான் பார்த்தது. பரலோக தேவன் கொடுத்த ஞானத்துல தகச்சு போய் நின்றா. தேவன் கொடுத்த ஞானத்துல கட்டப்பட்ட அரண்மனை. இவ்வளவு நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன், இந்த உலகத்தை சுவிட்சர்லாண்டு போகணும், அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், ஊட்டி போகணும், கூட டூரே போனது இல்லைப்பா. நான் சுற்றி காமிங்க ஆண்டவரே, அது அங்கே போல இங்கே போல வெளிநாடு போகணும். 6 நாளில் படைச்சார் இந்த அசிங்கமான உலகத்தை. போய் 2026 ஆண்டாச்சு. ஒரு உலகத்தை, பரலோகத்தை படைக்கிறார் சிருஷ்டி கர்த்தா. யோசிச்சு யோசிச்சு உங்களுக்காக படைக்கிறார். 2026 தொடங்கிடுச்சு. 6 ஆண்டுகள், 26 ஆண்டுகளாக என் தேவன் உங்களுக்காக ஒரு கட்டடத்தை, ஒரு அரண்மனையை மேலே கட்டி கொண்டிருக்கிறார். 6 நாள் படைச்சதே இன்னைக்கு யாரும் சுத்தி பார்க்க முடியல, பிரம்மாண்டம் சொல்றோம். 2026 ஆண்டுகளாக இறைவன் உங்களுக்காக ஒரு அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சொல்லுங்க அந்த வசனத்துக்கு பதில். ஒரு பூச்சி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருச்சே. மகனே மகளே, உனக்காக கட்டப்பட்ட அந்த அரண்மனைக்குள்ள நீ எப்பொழுது நுழைய போகிறாய்? வாஞ்ச இருக்குதா? உலகத்தை பார்த்தே ஆசை, விருப்பம், உலகம் உலகம் அப்படின்னு நம்ம போய் தகச்சிருக்கோம். ஒரு ஆள் கஷ்டத்துல தகச்சு போயிருக்கோம். நமக்காக நம்முடைய துக்கங்கள், கவலைகள் எல்லாம் மறக்கும்படி நமக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனுடைய ஆலயம் அப்படி இருந்துச்சு. அவனுடைய அரண்மனை மண்டபங்கள் அப்படி இருந்துச்சு. அது அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருகிறார். நமக்காக கட்டப்பட்ட ஆலயம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறார். அதை உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும். பரலோகம் மேல இருந்து, நான் சொல்றேன் அரண்மனை அரண்மனைன்னு, இந்த பூச்சி உள்ள போச்சே அந்த அரண்மனை யோவான் தரிசனத்தில் பார்க்கிறான். பின் நாட்களில நடக்க போகிறது. மேலே இருந்து பரலோக காட்சி இறங்கி வருகிறதை பார்க்கிறான். எப்படி இருந்துச்சா? கல்யாணமாக போற பொண்ணு, காலையில கல்யாணம் இல்லை நைட்டு கல்யாணம். அந்த பொண்ணு வரும்போது எப்படி ஜோடிச்சிருந்துச்சோ அப்படி இருந்துச்சா. என்னது? பரலோகம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க கொஞ்சம். ஒரு மாப்பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய பொண்ணு வச்சிருக்கிறவங்க, பொண்ணு ஒரு பொண்ணு வியூவில் இருந்து நீங்கள் யோசிங்க. பொண்ணு வீட்டார் வியூவில் இருந்து மாப்பிள்ளை அன்னைக்கு கல்யாணம் முடிக்கணும், அன்னைக்கு தான் பார்க்க போறாருன்னா எவ்வளவு அழகா காட்டணுமா என்ன பண்ணணும்? காட்டணும். அழகா இல்லைனாலும் தாடி மகளா நம்ம எப்படியாவது அழகா காட்டணும். மானரமா இருந்தா வெள்ளையா காட்டணும், கருப்பா இருந்தா கொஞ்சம் மானரமா காட்டணும், முடி குட்டையா இருந்தா கொஞ்சம் நீளமா காட்டணும், இருக்கிற நகையெல்லாம் போட்டு காட்டணும், இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் புதுசா போட்டு மொத்தத்துல எவ்வளவு அழகா காட்டணுமோ அவ்வளவு அழகா மாப்பிள்ளைகிட்ட அந்த பொண்ணை அன்னைக்கு தான் காமிப்பாங்க. அந்த ஜோடிச்சு அப்படி கொண்டு வருவாங்க. அடுத்து விலையுறந்த ட்ரெஸ், ஆபரணம், இதெல்லாம் போட்டு எவ்வளவு அழகுபடுத்தணும், அழகுபடுத்தி தான் அன்னைக்கு கொண்டு வருவாங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த செய்திக்குள்ள போயிருங்க, அரண்மனைக்குள்ள போயிருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த தாட்டை தருவாராக. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். வீணா உட்கார்ந்து நடக்காததெல்லாம் யோசித்துக்கிற, இப்படி ஆயிருமோ, நான் இப்படி செத்து போயிருவனோ, என் குடும்பம் இப்படியே மாண்டு போயிருமோன்னு இதை கொஞ்சம் யோசிங்க. நடக்க போறதை யோசிங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமாய்
அப்படியே இறங்கி வருது. ஜோடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல. யார் அனுப்புறா? யாரு கொண்டு வர? யாரு ஜோடிச்சது? உங்களுக்கு எனக்காக அப்படி ஜோடிச்சு படைச்சு 2026 ஆண்டுகளாக, இன்னும் வருக வர எவ்வளவு வருஷமோ தெரியாது, நுணுக்கமா அந்த தேவன் படைச்சு 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 பார்த்து பார்த்து படைச்சு ஜோடிச்சு அது இறங்கி வரப்போகிறது அந்த அரண்மனை. கரங்களை வேத்துறாள் இல்லையா? சொல்லுங்களேன். எவ்வளவு தேவன் எவ்வளவு அழகா காட்டணுமோ அப்படி காட்டுறான். பெரிய வெளிநாட்டு மாப்பிள்ள 100 பவுன் போட்டுருணும், 90 தான் இருக்கு, 10 அம்மாவோட கலட்டு மாட்டு. எப்பா நான் உங்களை என்னையும் அந்த பரலோகத்தை காட்டுறதுக்கு என் ஆண்டவர் எதையெல்லாம் இழந்து எவ்வளவு அழகுபடுத்தணும். இதுக்கு மேல சொல்ல முடியாது. தேவன் தன் ரத்தத்தை உறிஞ்சு உன்னை உருவாக்கி உங்களுக்காக அனுப்புகிறார். சொல்றார், எப்படியாவது உள்ள போயிரியா, எப்படியாவது சிலந்தி மாதிரி பொத்துக்கிட்டு உள்ள போயிரு, வெளியில மட்டும் இருந்துடாத, சிலந்தியை பார், சிறிதா இருந்தும் எவ்வளவு ஞானம். அவ்வளவு ஞானத்தையும் வெளிப்படுத்தி விட்டார் ஆண்டவர். அவ்வளவு ஞானம், அவ்வளவு உழைப்பு எல்லாம் செஞ்சு உன்னை உருவாக்குறாரு பரலோகத்தை உங்களுக்காக. சொல்லுங்க, எனக்காக சொல்லுங்க. சொல்லுங்களேன் எல்லாரும், எனக்காக ஆண்டவர் ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு. எத்தனை பேருக்கு ஆசை? ஏப்பா நீ பரலோகத்துக்கு இப்போ விரட்டி விட்டுற போல எங்களை? இல்லை, நீங்க 100 வருஷம் இருங்க, 100 வருஷம் இருங்க, ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம அங்கதான் போகணும். ஆமென். ஹல்லேலூயா. இது இல்லை, இந்த பார்வையெல்லாம் விட்டுருங்க, இந்த பூமியின் பார்வையெல்லாம் விட்டுருங்க. பூமி வாழத்தகாத இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பூமியிலே பாவம் பெருகிவிட்டது, நாசமோசம் பெருகிவிட்டது, வறுமை பெருகிவிட்டது, கலாச்சார சீர்கேடுகள் வந்துருச்சு, வெளியில போக முடியாத நிலைமை வந்துருச்சு. ரத்தம் சிந்துறாங்க, ரவுடிசம் பண்றாங்க, கொலை பண்றாங்க, விபச்சாரம் பண்றாங்க, வேசித்தனம் பண்றாங்க, பாவம் பண்றாங்க, பொய் சொல்றாங்க, துரோகம் பண்றாங்க. இந்த உலகத்தை இனி நீங்க விரும்பாதீங்க. இதுக்கு மேல தேஞ்சு கட்டரும்பாதாம ஒண்ணும் இல்லாம இந்த உலகம் போயிடும். ஆண்டவர் இந்த உலகத்தை ஒரு நாளுக்கு வைக்கிறார். சூரியன் உதிக்கும் போது வெளிச்சமா இருக்கும், திருப்பி இருட்டும், அதோட முடிஞ்சிருச்சு. இந்த உலகம் இருட்டி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க இந்த பூமி திரும்ப எழுப்புதல் அடையும். ஒரு எழுப்புதலும் அடையாது, அது அப்படியே மங்கி ஒண்ணும் இல்லாம தான் போக போகுது. ஆண்டவர் இயேசு வர போகிறார். இப்ப நம்ம சாயங்காலத்துக்குள் மப்பும் மந்தாரகுமான ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ள நம்ம இருக்கோம். இப்ப உலக டைம்ல எப்ப இருக்கோம் சொல்லுங்க? 6:30க்கு அப்புறம் மத்தியானம் 12 மணி வருமா? அடுத்து 7 மணி தான் வரும், அப்புறம் உங்களுக்கு 7:30 தான் வரும். அந்த கிறிஸ்து வந்துடுவான்னு சொல்ல வர்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம இங்கிருந்து கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. உலகத்தை நேசிக்காதீங்க. உலகத்தை நேசிக்கிற சபைக்கு நீங்கள் ரொம்ப போய் அட்டென்ஷன் காமிக்க கூடாது. வேற வழி இல்லை, அந்த சபைக்கு தான் போறேன்னா வேற வழியில போங்க. ஆனா உலகத்தை பத்தி பேசும் பொழுது உங்கள் காதுகளை வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. நித்தியத்தை பத்தி பேசுகிற சபை உடைய சபையாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. அப்ப ஜோடிச்சு பக்காவா இறங்கி வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10-11 இல்லையே 21:10 விலையுறந்த கல்லு மாதிரி வருதுன்னு இருக்குமே, இருக்குதா? எத்தனை அவசரம்? 11. நல்ல கவனிச்சிட்டே வாங்க. இதெல்லாம் நம்ம போக போற பரலோகத்தை பற்றி எழுதி இருக்குது. அது பிரகாசம் எப்படின்னா நல்ல விலையுறந்த கல் மின்ற மாதிரி என்ன பண்ணுச்சான், அந்த பரலோகம் மின்னுச்சான். அவ்வளவு பிரகாசமா விலை உயர்ந்த கற்கள் மின்னுவது போல அந்த பரலோகம் மின்னுகிறது. இன்னும் 21:21 அதுல எப்படி இருக்குதா? நகரம் முழுவதும் தங்கமா இருக்கிறது. பரலோகம் முழுசு என்னது சொல்லுங்க? கோல்டு. சிமெண்ட் இல்ல, ஹாலோ பிளாக் இல்ல, பெயிண்ட் இல்ல. பரலோகத்தை எதுல கட்டுறார் ஆண்டவர்? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன். தங்கம். தங்க வீதி, தங்க பில்டிங், தங்கத்தால் தான் முழுவதுமா இருக்கிறது. அதோடைய வீதி டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, கண்ணாடி கடல் போல அதனுடைய வீதி இருக்குமா. தர இப்படி இருக்குதுல, தர கண்ணாடி மாதிரி கீழே உள்ளது தெரியும். ஃபுல் கோல்டு. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் போட்டு கட்டிட்டார். இதுக்கு மேல கட்டுறதுக்கு ஒண்ணுமே
இல்லை. எவ்வளவு ஜோடிக்கணுமோ அவ்வளவு ஜோடிச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய அரண்மனைக்குள்ளே நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்படியாவது உள்ளே வந்து விடு மகனே, மகளே, எப்படியாவது வந்துரு. இந்த பூமிக்காக வாழ்ந்து நீ இதை விட்டு போய் நரகத்துக்கு போயிடாத. பூமிக்காக வாழ்ந்து நீ இதை இழந்து போயிடாத. இந்த பூமியில நல்லா இரு, சந்தோஷமா இரு, நல்லா வாழ்ந்துரு. ஆனா சாகும்போது நீங்க 100 வயசு இருங்க, உங்களை வாழ்த்துறேன். 101வது வயசுல நீங்க மண்டையை போடும்போது இந்த தங்க நகரத்துல போய் நீங்க என்ன பண்ணணும்? 101 வயசுலாம் இருக்காது, மாத்திரை வாங்கியே செத்துருவே. எங்க அம்மா மாத்திரை வாங்கிட்டு தான் இப்ப வர்றாங்க. மாத்திரை வாங்கி சாவணும். மாத்திரைக்கு இப்பயே 10,000 ரூபா ஆகும். அப்பெல்லாம் உங்களுக்கு மாத்திரைக்கு 1,00,000 ரூபா வரும். அப்புறம் உங்களால் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, போக முடியாது. உங்களுக்குன்னு ஒரு டைப்பர் தயாரிப்பாங்க, இதெல்லாம் வச்சுக்கணும். அப்பப்போ உங்களை ஃபேமிலி டாக்டர் ஒன்று இருக்கு, அவங்க உங்களை குத்தகைக்கு எடுத்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆகிட்டு உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக விடாத அளவுக்கு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் வருவீங்க. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே கொக்கி போட்டுட்டு 3 மாதத்துக்கு எழுதுவாங்க. அப்போ 3வது மாதம் நீங்கள் வரணும்னு அர்த்தம். எழுதுனா அவன் அடுத்து 2 மாதத்துக்கு எழுதுவாங்க. இப்படியே நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பாருங்கள். 15 வருஷமாக நீங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு, உங்களை விடவே மாட்டான். என்னடா இப்படி ஒரு நோய் 3 மாதம் சொன்னால் 15 வருஷம் ஆச்சு இன்னும் உடலையே, விடவே மாட்டான். அப்புறம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அவங்க படித்ததுக்கெலாம் காசு எப்படி கிடைக்கும்? அப்போ நோய் உள்ள ஒரு உடம்பு, கவலை உள்ள ஒரு உடம்பு, ஒரு நாள் இந்த உயிர் நம்மளை விட்டு போகும்போது இந்த தேவனுடைய அரண்மனைக்குள்ளே நீங்களும் நானும் போக வேண்டும். அல்லேலூயா. சரிதான் முதல் பாயிண்ட், ராஜ அரண்மனை. இதுக்குள்ளலாம் அந்த சிலந்தி நுழைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. ஞான அர்த்தமா சொல்றாரு, சிலந்தி உள்ள போயிருச்சு, நீ உள்ள வந்துரு. எத்தனை பேருக்கு உள்ள போக ஆசை? அல்லேலூயா. உள்ள போனா ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுவரை நீங்க வேற ஒரு வழிபாடுகள்ல இருந்திருக்கலாம். அந்த வழிபாடுகள்லாம் நீங்க கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு, தேவனே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார், நானே வழியும். இதுக்கு முன்னாடி நிறைய கடவுள் இருந்திருக்கலாம், நிறைய பேரை நீங்க வணங்கியிருக்கலாம். ஆனா இனி ஒருவரை மாத்திரம் வணங்க வேண்டும், அதுவும் ஆவியோடு இருக்கிறவரை ஆவியோடு நீங்கள் வணங்க வேண்டும், அவருக்காகவே நீங்கள் வாழ வேண்டும். அப்போ அந்த அரண்மனை என்பது பார்த்தாச்சு. 2வது விஷயம், அந்த அரண்மனைக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா, சிலந்தி 2வது என்ன பண்ணுதுன்னு சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்டே கவனிச்சிருப்பீங்க. தன் வயிற்றில் இருக்கிற அந்த திரவ பொருளை எடுத்து தன் வீட்டை அது என்ன பண்ணுகிறது? கட்டுகிறது. நல்லா கவனிக்கணும். பரலோகத்தில் உங்களுக்காக கட்டுறாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அதை விவரிச்சு காமிச்சிட்டேன். அதை எப்பொழுது ஆண்டவர் கட்டுவார், எப்படி கட்டி கொண்டிருக்கிறார் என்றால், உங்களுக்கு ஒன்று புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது டிவி ஓடுற மாதிரி. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், கேம் ஒன்று இருக்குது. எவ்வளோ பெரிய டிவியில் திற வச்சுருப்பான். வச்சுருக்கும் போது நம்ம கையில் இப்படி 2 சும்மா ஒரு பொருளை கொடுத்துருவான், இப்படி ஒரு பொருளை கொடுத்துருவான், இல்லை 2 பொருளை கொடுத்துருவான். இப்போ பாக்ஸிங் கேம் அப்படி சொல்லும்போது அதில் ஒரு விளையாட்டுக்கு ஒருத்தவங்க அங்கே நிற்கும் போது அவன் குத்த வருவான். நம்ம டிவியை பார்த்துக்கிட்டே இப்படி இப்படி கையை செஞ்சா டிவியில் நம்ம சார்பில் இருக்கிறவன் வந்து அவனை என்ன பண்ணுவான்? குத்துவான். இதில் கிரிக்கெட் கேமும் இருக்கு. பார்க்கும்போது லூஸ் மாதிரி தெரியும். டிவி பார்க்காம நம்மளை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? இப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய விஷயமே நடந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஆண்டருக்காக வாழும் போதும் உங்களை பார்க்க லூஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜபத்துக்கு போகிறான், ஜபம் பண்ணுறான், பைபிள் படிக்கிறான், பைத்தியம் சொல்லுவாங்க. கடவுள் இருக்காரா, இயேசு இந்த இடத்துக்குள்ள இருக்காரா, என்னடா ஓடு தான் இருக்குது, கம்பி தான் இருக்குது, பைத்தியமா இருக்கும். ஏர்ல விளையாண்டுக்கிட்டு இருப்போம், காத்துல சிலம்பம் பண்ணுவோம். ஆனா மேல ஒரு விஷயம் பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நடந்துக்கிட்டு. இங்க ஆப்ரேட் பண்ண அங்க ஆப்ரேட் ஆகுது. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில இருக்கும் பொழுது நாம் செய்கிற செயல்களுக்கு தேவன் பரலோகத்துல கட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதுக்கு நிறைய சான்றுகள், நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஒரு பாஸ்டர் இருந்தார், ஆண்டவர் அவர் கனவுல காமிச்சார். செத்து போயிட்டாரு, ஒவ்வொரு வீடா காமிக்கிறார். இதான்ப்பா ஜான் வெஸ்லி வீடு, பெரிய சுவிசேஷகர் வீடு, இவர் வீடு எல்லாம் பிரமாண்டமா இருக்கு. கடைசியில் என் வீடு எங்கப்பா?
அப்படின்னு கேட்டால் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு நிற்கிது, மேலே ஒன்றத்தையும் காணும். அதோட என்ன இப்படி தான் இருக்குது? ஆமாம், நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படி தான் இருக்கு. வா இன்னொரு வீடை காமிக்கிறேன்னா, பெரிய ஒரு மாளிகை. யார் வீடு? உங்கள் சர்ச்சில் பாயெல்லாம் விரித்து ஜவ வீட்டை துடைக்குமே ஒரு கிளவி, அது வீடு தான் சொன்னான். எனக்கு கிளவிக்கு இவ்வளோ வீடு, எனக்கு பாஸ்டருக்கு இந்த வீடு. ஆமாம், நீ சும்மா சும்மா தூங்கிட்டு சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு வர்ற, பிரசங்கத்தை எடுத்துட்டு எந்த புக்களையாவது புரட்டிட்டு எந்த யூடியூப்லையாவது பார்த்துட்டு வர்ற, அது விடிய விடிய வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கு. நீ பாஸ்டர்னு சொல்றதுனால வந்துருவியா? பரலோக கணக்கு வேற. எதை செஞ்சாலும் முழு இருதயத்தோடு செய்யணும், முழு உண்மையோடு செய்யணும். அவனுக்கு தான் அங்கே பரலோகத்தில் பரிசு. இது முழு முழு இருதயத்தோடு இந்த சர்ச்செல்லாம் கிளீன் பண்ணுச்சு. அதுக்கு ஆண்டவர் பெரிய இடத்த கொடுத்துட்டாரு. ஆனால் இவர் தனக்கு கொடுத்ததுல உண்மையா இல்லாமல் ஏனோ தானோன்னு ஊழியத்தை செஞ்சதுனால பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு, கடைசியில் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கப்பா, நான் கீழே போயிட்டு நான் ஒழுங்கா இருக்கேன்னு சொன்ன உடனே அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது முழிச்சிட்டார். பார்த்தா தான் தெரியுது, அப்பாடி கனவுடாது, நல்ல வேலையா போச்சு. அன்னையிலிருந்து முழு பலத்தோடு இந்த ஊழியத்தை செய்தார். நல்லா தெரிஞ்சு என்ன செஞ்சாலும் முழு பலத்தோடு செய்யணும். ஏன்னா தான் செய்யணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சாபிக்கிற ஃபுல் ஃபோர்ஸ், ஃபுல் எனர்ஜி. இயேசு கிறிஸ்து தன் முழு ரத்தத்தையும் சிந்தினார். அடிச்சு துவச்சு கீழே போட்டுருவாங்க, அப்படி எந்திரிச்சு அடி வாங்குவார். காரணம், இன்னும் அடிச்சா இன்னும் பிள்ளைங்க ரசிக்கப்படுமேனு இன்னும் அடி வாங்கினார். ரத்தம் முழுவதும் சிந்த ஒப்பு கொடுக்கிற வர உயிரை கொடுக்கல. உயிரை அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்கணும். அவர் எப்போ வர வெயிட் பண்ணாருன்னா, ரத்தமெல்லாம் முடிஞ்சு ரத்தமும் செந்நீரும் கலந்து அது உற்பத்தி ஆகிற அந்த டயத்தில் தான் தன் உயிரை கொடுத்தார். பிளட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, கடைசி சொட்டு ரத்தம். இங்கே உங்கள் பேரையெல்லாம் வச்சுக்கிறங்க. ஒரு சொட்டு ரத்தம் ஏசப்பாட்ட இருந்துச்சான். அந்த ஒரு சொட்டு இதோட செத்துருவமான்னு நினைக்கும் போது, இந்த யாங்கோ பையன் லூசு பையன் இருக்கான், அவனுக்காக இந்த ஒன்றை மட்டும் விட்டுட்டு சாவோன்னு சொல்லி வெயிட் பண்ணார். அப்படின்னு உங்கள் பேரை என்ன பண்ணிக்கிறங்க? ஹாஸ்ப்ரோ லூசு பைய, ஃப்ரீடஸ் லூசு பைய, சாரி ஃப்ரீடஸ் ரோடஸ்ன்னு சொல்ல போனாங்க, மன்னிச்சுக்க. ஆண்டவர் உன்னை ரட்சிப்பாராக. அந்த ஒரு சொட்டு ரத்தம் உங்களை நினைச்சு கடைசியில் விட்டுட்டு தான் செத்தாரு. அதுக்கப்புறம் குத்துறாங்க, பிளட்டு வரல, உள்ள என்ன பண்ணுது? வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரை கொடுத்தாரு. அப்போ கர்த்தருடைய வேலையை ரிஸ்க் எடுத்து செய்யணும். ஆண்டவருக்காக வாழ்ந்தா எப்படி பண்ணணும்? ரிஸ்க் எடுத்து வேலை செய்யணும். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன செய்யறோமோ புரிஞ்சுக்கிறங்க. சிலந்தி எப்படி வீடு கட்டுச்சு? எங்கேயாவது கல்லு மண்ணை எடுத்துட்டு வந்துச்சா? அது வயிற்றில் இருந்து உற்பத்தி ஆகிறதை வைத்து அது தன்னுடைய வீடை கட்டி. பரலோகத்தில் நீங்க அரண்மனையை கட்டுறதும் கட்டாதும் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு தாழ்மையா ஒன்று சொல்றேன். நான் ஒரு நாள் ஒரு கனவு பார்த்தேன். ஒரு வெறும் இடம், இங்க வீடு கட்டிட்டான், இங்க வீடு கட்டிட்டான், இங்க வீடு கட்டிட்டான், இங்க வீடு கட்டிட்டான். ஆனால் எவனும் கல்லெல்லாம் நகட்டி வைக்கல. பரலோகத்தில் உங்க கல்லெல்லாம் நகட்டி அரை அடி ஒரு அடிலாம் உள்ள வர மாட்டாங்க. நிச்சயமா ஒரு அடி வெளியில தான் இருக்கும். கோட்டச்சவன் சுற்றி இருக்குது, ஒரு வெத்து இடம் இருக்கு. அப்படி ஒரு காட்சியை பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். இடத்த வாங்கி போட்டிருக்கோம், வீடுன்னு யாருக்கு? நான் கட்டல. நான் ஆண்டவர்கிட்ட போய் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன். நிறைய 11 வருஷம் ஆக போது ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு காமிச்சு எனக்கு புரிந்தபடி ஆண்டவர் சொன்னது, மகனே இடத்த வாங்கிட்டடா, ஒன்னத்தையும். அப்போ மேலே போய் எங்கே போய் நிற்க சொல்லுங்க? இடத்துல இப்படியே போய் நிற்க வேண்டியதான். அங்கே எதுவும் கட்ட முடியாது. எப்பா கொஞ்சம் தங்கம் தாங்க ஒரு இது, அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு எல்லா கிரியைகளை விட்டு மேலே ஓய்ந்திருப்பார்கள். அங்கே கெட்டவும் முடியாது. கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அங்கே நீங்கள் ஜெபம் பண்ணவும் தேவையில்லை, அங்கே பைபிள் படிக்கவும் தேவையில்லை. அங்கே போய் எவனுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கவும்? அவங்க இருக்கிறவங்கள ட்ராக்ஸ் கொடுத்து இல்லை ட்ராக்ஸை படிச்சுட்டு மேலே வந்தவன் தான் இருப்பான். அங்கே போய் எந்த பிரசங்கமும் தேவையில்லை. அங்கே பெரிய பெரிய பிரசங்கியார்கள்லாம் இருப்பாங்க. அங்கே போய் கிரியைகள் எல்லாம் முடிஞ்சிடும். சம்பளம், வேலை பார்த்ததுக்கு சம்பளம் மாதிரி அங்கே போய் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே போய் நிற்க வேண்டியதான். அப்ப எங்க தான் கட்டுறோம்? எப்படி தான், யார் தான் கட்டுறா? எங்க பில்டிங் கட்டப்படுகிறது? எங்கே அரண்மனை கட்டப்படுகிறது? நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுக்கிறேங்க. இங்க கட்ட கட்ட அங்கே சொல்லுங்க, இங்க கட்ட கட்ட அங்கே கட்டப்படுகிறது. பூமியில நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வாழ வாழ
பரலோக தேவன் உங்களுக்காக ஒன்றை கட்டிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலந்தியில பாருன்னு சொன்னார். நான் பார்த்தது இதுதான். வயிற்றுல இருந்து எடுத்துச்சு ஆண்டவர். எடுச்சோன்னு அப்போ என்ன ஆண்டவர் இதுல புரியுதுன்னு பார்த்தா, ஆண்டவர் எனக்கு புரிய வைத்தார். தனக்குள் இருந்து எடுத்து கட்டுகிறது போல ஒரு மனுஷன் தனக்கான நித்திய வீட்டை பூமியில் இருக்கும் போதே வேற யாரும் கட்டல, அவனே தான் கட்டுகிறான். ஹல்லேலூயா. இன்ஜினியருக்கு 20 லட்சம் பாண்டு போடுறான், பேஸ்மெண்ட்டுக்கு இவன் 5 லட்சத்தை கொடுக்குறான், கட்டுறான். திருப்பி 5 லட்சம் கொடுக்குறான், லிண்டல் உயரம் திருப்பி கொடுக்குறான், கட்டுறான். பெயிண்ட்டுக்கு திரும்ப கொடுக்குறான், கட்டுறான். எக்ஸ்ட்ரா எலிவேஷன்லாம் போடியா திரும்ப கட்டு. நீ என்ன எலிவேஷன் எது வேணாலும் போட்டுக்க, பைசா தந்தா என்ன பண்ணுவான் இன்ஜினியரு? கட்டும். மேல ஒரு இன்ஜினியர் உங்களுக்காக கட்டுகிறார். உங்க நீதி என்கிற, பரிசுத்தம் என்கிற, உழைப்பு என்கிற இந்த பைசா, இந்த கிரியைகள் தேவனிடத்தில் போக 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 என் தேவன் உங்களுக்காக கட்டிக்கொண்டே இருப்பார். புரிஞ்சுக்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, முதலாவது அந்த அரண்மனைக்குள்ள போயிடலாமா? போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரூம் இருக்குமா, வீடு இருக்குமா? அப்படின்னா பூமியில வாழும் போதே ஆண்டவருக்காக நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து கர்த்தர் கிரியை செய்ய வைப்பாராக. நீங்க என்னத்தை தான் உழைச்சி, என்னத்தை தான் வீடு கட்டி, இந்த இல்லம் இந்த இல்லம். முஸ்லீம்னா இப்ராஹிம் மன்சில் மன்சில் மன்சில்னு போடுவாங்க, ஹிந்துக்கள் ஒன்றில் போடுவாங்க, நம்ம ஒன்றில் போடுவோம். எந்த மன்சிலோ எல்லாமே முடிஞ்சு போயிடும். 20-30 வருஷத்துல வீடே இடிஞ்சு. ஒரு வீடு எனக்கு தெரிஞ்ச வீடு கட்டினாங்க, உள்ள அப்படியே வாட்டர் ஃபால்ஸோட கட்டியிருக்காங்க சூப்பரா. வீட்டுக்குள்ள வந்து ஃபால்ஸ் ஓடுற மாதிரி அப்படி செட் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்ஜினியர் செட் பண்ணல, அவன் கெட்டின ஆக்கமே என்ன ஆயிடுச்சு அப்படித்தான். கீறி கீறி விட்டு மழை காலத்தில் என்ன பண்ணுது, அந்த வீடு 30 லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருக்கு. கட்டி 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. வாட்டர் ஃபால்ஸோட கட்டிருப்பான். எவ்வளோ பெரிய இன்ஜினியர். நீங்கள் கட்டுறதெல்லாம் இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் போகும். ஏன்னா அப்படித்தான் அவன் வச்சிருக்கான், கட்டுறான். உங்களுக்காக ஒன்றை கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். இந்த வீடு அழிந்து ஓடாலும் நித்திய வீடு நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கட்ட கட்ட ஆண்டவர் கட்டுவார். என்ன கட்டுனா அப்படி என்னங்க கட்டுறது அப்படின்னா, உங்களுக்கு வேற வாசிக்க வேண்டாம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்காக கிரீடத்தை கர்த்தர் அவனுக்கு தருவார். ஆண்டவருக்காக சோதனையை சகிக்கிறவர்கள். இப்ப நீங்க சபைக்கு வர்றீங்க, கூட்டத்துக்கு வர ஆரம்பிக்கிறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கலாம், வேற ஒரு வழிபாட்டுக்கு போயிருக்கலாம். உங்களை பார்த்து கேட்குறாங்க, டேய் தெரியுதுடா, நீ அன்னைக்கு போகும்போதே தெரியும் நீ மாறிடுவேன்னு தெரிஞ்சு போச்சு, நீ அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டியா, போ அப்படின்னு நம்மளை பார்த்து கேலி பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவனை காலேஜில் கேள்வி பண்ணுறாங்க. அவன் ரொம்ப பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருந்தோடனே அவனுக்கு பேர் வச்சுட்டாங்க, நீ ஆம்பளையே இல்லை, உன்னை செக் பண்ணணும், நீ பொம்பளை போல, நீ எந்த பொம்பளையும் பார்க்கவே மாட்டேங்கிற. அவன் என்னை பொம்பளைன்னு சொன்னாலும் சரி, நான் பாவம் செய்ய மாட்டேன். இதான் சோதனை. இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களை பத்தி ஆண்டவர் என்னென்ன, ஆண்டருக்கு அவங்களை யார் யார் நிந்திக்கிறா? சபைக்கு போயிட்டியா, கூட்டத்துக்கு போயிட்டியா, திருவிழாக்கு வர மாட்டியா, இனிமே வரி கொடுக்க மாட்டியா, இனிமே எங்க வழிபாட்டுக்கு வர மாட்டியா, அப்படிலாம் கேலி பண்ணும்போது கேலி பண்ணாங்க, அவமானப்படுத்துவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கும்போது கட்டுறா பில்டிங்க, போடுறா பேஸ்மெண்ட்னு ஆண்டவர் சர்ற 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 சர்றன்னு எழுப்பிடுவார். இங்கே அவமானப்பட மேலே ஒன்று கட்டப்பட்டு கொண்டே இருக்கு. மேலே கட்டணும்னா இங்கே அவமானத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது தைரியமா இதை சந்திங்கள். நம்ம இங்கே இருந்து போனாலும் நமக்காக கர்த்தர் ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பேதுரு கேட்பாரு, ஆண்டவர் எங்களுக்கு என்னப்பா வச்சிருக்கீங்க? என் வீட்டை விட்டேன், என் மனைவி விட்டேன், என் குடும்பத்தை விட்டேன், என் நிலத்தை விட்டேன், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. பேதுருக்கு பாடே வரல போட்டில். அவ்வளோ பெரிய ஒரு ஆள், பெரிய தொழிலதிபர், பாடில்லாத தொழிலதிபர். அவருக்கு இப்போ இயேசு சந்திக்கிறார், போட்டு நிறைஞ்சிருச்சு. அன்னைக்குத்தான் அவனுக்கு தொழிலையே லாபம். வியாபாரி எல்லாம் குமிஞ்சு நிற்குது, கட்டுக்கட்ட பைசா வாங்கிட்டு, அப்பா இதோட தொழிலை அடிச்சு தூக்கி 100 வல்லம் வாங்கி 200 போட்டு வாங்கி நம்ம எதாவது சாதிச்சிடலாம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது, எல்லா மீனையும் பார்த்து ஆண் வாய் பொழுதுகிட்டு இருக்கும்போது பேதுரு விட்டுட்டு வாடான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வாண்டான். இப்போ தான் கேட்குறான், உமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னான், 100 தன்னையாய் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். நித்திய ஜீவனை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தில் உனக்கு மேன்மையான இடத்தை தருவேன்.
ரெண்டாவது நீங்க அந்த வீட்டை கட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்காக கஷ்டத்தை அனுபவிச்சு அவங்களுக்கு மேல வீடை கட்டுவார். ரெண்டாவது நீங்க அந்த கஷ்டத்தை ஆண்டவருக்காக அந்த அரண்மனையை நீங்க சுதந்திரிக்கணும் செலந்தி பூச்சியை போலனா, ஆண்டவருக்காக சிலதை நீங்க இழந்திருந்தால் உங்களுக்கு பரலோகத்தில் மேன்மையான காரியத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு சந்தோஷத்தை இழந்துட்டேயா, ஆண்டவருக்காக இந்த தொழிலை இழந்துட்டேயா, ஒரு பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தொழிலை நான் விட்டேன், ஆண்டவர் அங்க உனக்கு பரலோகத்தில் உன்னை கட்டுவார். இப்படிலாம் நடக்கக்கூடாதுக்காக அந்த இடத்துல அமைதியா இருந்தேன், ஆண்டவர் உனக்காக உன்னை கட்டுவார். எதெல்லாம் ஆண்டவருக்காக இழந்தமோ, ஜாதியை, சமுதாயத்தை, நம்முடைய வழிபாடுகளை இதெல்லாம் இழந்து வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாத்தையும் இழந்து என் ஏசப்பாவுக்காக நீங்க வாழ்ந்தீங்களோ, என் தேவன் மேல உன்னை கட்டுவார். நீங்க உன்னை இழந்தாதான் மேல உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கட்டுவார். எத்தனை பேர் தயார்? இல்லைன்னா வெறும் இடம் தான் கிடைக்கும். என்னை மாதிரி நான் ஏன் ஆண்டவரை கட்ட முடியல, நான் இன்னும் வர யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலைக்கு காமிச்சாரு மேலே, இதை நம்பிக்கிட்டு மேலே போய் எத்த இடத்துல போட்டு அங்கே குச்சி போட்டுக்கிட்டு உட்கார முடியும்? புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு பரலோகம் போவோமா ஃபர்ஸ்ட் கேட்கணும். ரெண்டாவது மேலே எனக்கு என்ன இருக்கு? செலந்தி பூச்சி என்ன பண்ணிருச்சு? எத்தனை பேர் ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்தி கவனிச்சாங்க? எத்தனை பேர் செலந்தி பூச்சி என்ன பண்ணிருச்சு? உள்ள போயிருச்சே. நம்ம இன்னும் போகலையே, போறதுக்குள்ள ஐடியா பண்ணலையே. அது தன் அடி வயிற்றிலிருந்து ஜீவனை கொடுத்து எடுத்து அதை கட்டுகிறது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான். அது உன்னை இழந்துச்சா இல்லையா? இழந்துதான் உன்னை கட்டுச்சு. சும்மா கட்டல, நல்ல பீம் போட்டு ஸ்ட்ராங்கா கட்டு. ஸ்ட்ராங்கா கட்டணும்னா பைபிள் சொல்லுகிறது, வேதத்தின்படி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஊர் சொல்ற மாதிரி, உலகம் சொல்ற மாதிரி, உங்க மனசு சொல்ற மாதிரி, தத்துவ ஞானிகள் சொல்ற மாதிரி வாழக்கூடாது. யார் மாதிரி வாழணும்? பைபிள் சொல்ற மாதிரி வாழணும். ஏன்னா அந்த ஸ்பைடர் கட்டின வலையினுடைய தன்மை இரும்பை விட 4 மடங்குக்கு அது அதிகமாக இருக்குமா. அப்படி பீம் கட்டுது, இடையில உள்ள வலைகளை கட்டுது, அது அசையாது. அப்ப பைபிள் படி உங்க வாழ்க்கை என்ன பண்ணணும் சொல்லுங்க? கட்டுனா பரலோகத்தில் உங்கள் வீடு நல்லா கட்டப்பட்டிருக்கும். ஆமென். அடுத்து என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பிஞ்சு போயிருச்சுன்னா பிஞ்சு போச்சே, பிஞ்சு போச்சே, பிஞ்சு போச்சே இல்லை, உடனே ஃபியூ செகண்ட்ஸ், குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் ரிப்பேர் பண்ணிடு. ஆண்டவருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே சில பின்மாற்றங்கள் வரும். கோபம் வரும், எரிச்சல் வரும், சண்டை வரும், ஜெபமின்மை வரும், கசப்பு வரும், வைராக்கியம் வரும். நல்லா வாழ தகுதி இல்லை, ஏசப்பாவுக்கு நான் வாழ்றதுக்கு இந்த உருப்படியான ஆளே இல்லை, வேற யாரையாவது பார்த்துட்டு நீங்க போயிருங்க, என்னை விட்டுருங்க சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கிழிஞ்ச வலைய ஃபியூ மினிட்ஸ்ல என்ன பண்ணிடணும்? ரிப்பேர் ஆக்கி. பாவம் பண்ணிட்டீங்களா? மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், அந்த பலனை எங்களுக்கு தான். தேவனை விட்டு விலகிட்டீங்களா? இனிமேல் விலக மாட்டேன்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் வர்றேன் ஆண்டவர். எந்த இடத்துல தொய்வு கண்டு, எந்த இடத்துல உங்கள் வலைகள் எல்லாம் பிந்து இருக்கிறதோ, கிழிந்து இருக்கிறதோ, அந்த வலைகள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள் தாமதம் இல்லாமல் அது சரி செய்யப்படும். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? ஜெபத்துல வீக் ஆயிட்டீங்கன்னா உடனே சரி செஞ்சிருங்க. ஆண்டவரே இனிமே ஆண்டவரே நான் தேட மாட்டேன்னு போயிடக்கூடாது. யாருக்கு இழப்பு? சரி செஞ்சிடணும். ஆண்டவர் மேல கசப்பு இருந்தா சரி செஞ்சிடணும், மனுஷன் மேல கசப்பு இருந்தா சரி செஞ்சிடணும், பைபிள் படிக்க முடியா சரி செஞ்சிடணும், ரொம்ப பின்னாடி பின்மாறிலாம் போயிடக்கூடாது. கொஞ்சம் போனாலும் ரிப்பீட் வந்துடணும். கிழிஞ்ச வலையை உடனே 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 சரி பண்ணிடணும். குயிக்கா எல்லாத்தையும் சரி பண்ணணும். அல்லேலூயா. ரெண்டாவது எப்படி கட்டணும்? மூணாவது ஒரு சுருக்கமா ஒரு நிமிடத்துக்குள்ள நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். மூணாவது எல்லாம் கட்டிட்டு ராஜா மாதிரி படுத்து கிடக்கு. எப்படி படுத்து கிடக்கு? ராஜா மாதிரி. இது உங்களுக்கு கண்ணும் தெரியாது. கண்ணு தெரிஞ்சா ரொம்ப தெளிவாயிருவாப்புல. வெளியிலாம் இறைய தேட ஆரம்பிச்சா. கட்டி முடிச்சுட்டு குருட்டு என்ன சொல்ற, குருட்டாம்போக்கில் ஆண்டவரை நம்பிக்கிட்டு படுத்து கிடக்கும். ஒரு அதிர்வு உண்டாகும். அப்படி போற அப்படியே பூச்சிகள் வந்து கண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வலையில கரெக்டாக போய் மாட்டினோடனே அதிர்வு உண்டாகும். உடனே ஊந்து ஊந்து போய் டப்ப டப்ப டப்பன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். திருப்பி படுத்துடும், பசிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு அதிர்வு வரும், போய் சாப்பிட்டு வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்? இது பாட்டுக்கு இருக்கு, இதோடைய தேவைகள் அது பாட்டுக்கு சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிறவன், தேவ அரண்மனைக்குள் நுழைகிறவன், தேவ அரண்மனை கட்டி கொண்டிருக்கிறவனுக்கு
சகலவற்றையும் குறைவில்லாமல் ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். நீ அந்த அரண்மனைக்குள் மாத்திரம் இரு, நீ அந்த வீட்டை மாத்திரம் கட்டி கொண்டிரு. நீ கட்டி வச்சுட்டா எறத்தானா மாட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடி போகாதிருங்கள், நீதியை முதலாவது தேடு. பணங்காசையும் பொருளையும் உணவையும் நீ தேடாத, ஆண்டவரை தேடிக்கிட்டே நீ அதை தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கும். அஞ்ஞானிகள் தான், உலகத்தான் தான் கடவுளை தேடாம அதை முதல்ல தேடுவான். ஆண்டவர் சொல்ற, நீ என்னை முதலாவது தேடு, அது எல்லாம் ஓ வலையில வந்து மாட்டும். பேதுரு வலையில மீன் மாட்டுச்சு. கிரியேட்டர், படைத்தவர், சமுத்திரத்தின் மச்சங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. உங்க மீன் பேரெல்லாம் சொல்லிக்கிறங்க. சீலாவை படைத்தவர் துதியுங்கள், அவர் நல்லவர். பாறையை படைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர். எப்பா அந்த நல்லவர் தான்ப்பா படைச்சாரு. பேதுரு வலையில ஒண்ணுமே இல்லை. அதை ஒரு ஜீசஸ் படத்துல காம்பாங்க அப்படி கிராஃபிக்ஸா. இவன் சொன்னா ராமனுசும் பாடுபட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஏசுநாதர் ஏறிட்டு அப்படி கண்ணாடி கீழே கேமரா கொண்டு போவான். அப்படி கையை இப்படி வைப்பார் பாருங்க. ஒரு கூட்டம் மீன் படைச்சவரை நோக்கி அப்படியே ஓடி அப்படி வச்சு அப்படி வலையில தள்ளிவிடும். கிரியேட்டர், படைச்சவருக்கு தெரியும், படைப்புகளுக்கு தெரியும் படைச்சவரை பத்தி. அது ஆணையிட, அவர் ஆணையிட மீன்கள் சமுத்திரத்திலிருந்து வந்து மேலே ஏறுச்சு. யோனா உள்ள இருக்கிறான், ஒரு மீனை சாப்பிட விடாம ஃபாஸ்டிங்லேயே சுத்த விடுறாரு. சுத்த விட்டு கரெக்டாக இவன் முழும்போது கரெக்டாக கவ்வும்படிக்கு செய்து இவனை முழுங்க வச்சாரு. ஆனால் சாப்பிட வைக்கல. மீனை படைச்சவர் அதை அனுப்புனாரு. உங்களுக்கு எறத்தானா மாட்டும். உங்களுக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா? ஆண்டவரை நேசிச்ச ஆண்டவருக்காக வாழ்ற உங்க தொழிலையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவைகளையும் சந்திக்க அவருக்கு தெரியாதா? அவரே படைத்தவர், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நீங்க எதுல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க? அந்த வலையை கட்டி அரண்மனைக்குள்ள போறது மட்டும்தான் நீங்க ஜாக்கிரதையா. நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்க தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருப்பார். நோவாவை பேழைக்குள்ள ஏத்துறாரு. ஏத்தும் போது ஃபுல்லா ஜீவராசிகளை முழுசு ஏத்திட்டு ஒரு வேர்டு சொல்லுவார், இது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உணவா இருக்கும்படி அவைகளையும் பேழைக்குள்ளே சேர்த்து. பேழைக்குள்ளே இருக்கிறான். மழை பெஞ்சு ஓஞ்சு முடிஞ்சு மாசக்கணக்கா அது போயிடுவாரு. யார் சாப்பாடு கொடுக்கறது? பேழைக்குள்ள ஏற சொல்லிட்டியே, எங்களுக்கு யார் சாப்பாடு தருவா? ஆண்ட சொன்னாரு, டேய் பேழைக்குள்ள நீனு ஏறு, உன் சாப்பாடும் பேழைக்குள்ள ஏறு. ஒரு தட்டுல இவன், ஒரு தட்டுல சாப்பிட்ற ஒரு ஃப்ளோர். நோவா குடும்பம் ஒரு ஃப்ளோர், நோவாவுக்கு ஏற்ற சாப்பாடும் ஏறுச்சு பேழைக்குள்ள. பேழை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க ஏசப்பாக்குள்ள வந்துட்டா, நீங்க வந்துட்டா போதும், உங்களுக்கு தேவையானதும் உங்களோட கூட வந்துவிடும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 3 விஷயம். அரண்மனை எப்படி கட்டுவது? அந்த அரண்மனையில் அந்த சிலந்தி வலையில் மாட்டுகிற, தானாய் மாட்டுகிறன்னு சொல்லக்கூடாது, தானாய் மாட்டுகிற ஜீவன்கள் இதற்கு இரையாக மாறின. கர்த்தர் உங்கள் தேவைகளை தானாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு நினைப்பு மட்டும்தான், நான் அந்த அரண்மனைக்குள்ள போயேன். எப்படியாவது அரண்மனைக்குள்ள எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? அரண்மனைக்குள்ள நான் போயிடுறேன் ஆண்டவரே. இனி உலக காரியம், உலக வழிபாடு, உலக காரியம் இனி அல்ல ஆண்டவரே. நீ உங்களை மட்டும் நான் பார்க்க போறேன். என்னை எப்படி ஆயிலும் அந்த அரண்மனைக்குள்ளே கொண்டு போ. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போம். தயவுசெய்து எல்லாரும் முடிந்து அதுக்கப்புறம் கடந்து போகும்படி நான் கேட்குறேன்.